வணக்கம். தோசா டு பீஸா கருத்து பரிமாற்ற பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் காஞ்சனா ஜெயக்குமார். தேங்காய் தேங்காய் நம்மளுக்கு சொல்லவா வேணும்? நம்ம எல்லார் வீட்லேயும் தேங்காய் மரம் நிச்சயமாக இருக்கும், தென்னை மரம் நிச்சயமாக இருக்கும். நம்ம ஊர் உள்ள பக்கம் போனீங்கன்னா தென்னந்தோப்புகளாக நிறைந்த ஒரு அழகான ஊரில் தான் நம்ம இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த தேங்காயை நிறைய பேர் வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது, இதனால் கொழுப்பு சத்து அதிகமாகிடும், தேங்காய் சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்லை, இப்படின்னு நிறைய தவறான கருத்துக்கள் உலவி வருகிறது. ஆனால் நாம் வந்து ரொம்பவே ஆழ்ந்த நம்பிக்கை நம்ம முன்னோர்கள் மேலே நம்ம நிச்சயமாக வைக்கணும். நம்ம பாரம்பரியத்து மேலேயும் நம்மளுடைய முன்னோர்கள் மேலேயும் நமக்கு நிச்சயமாக ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது இது தப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நிச்சயமாக தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காயை திருவி கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு காலையில் அம்மா திருவினோன்னு அதை எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா அதே மாதிரி நீங்களும் அதை சாப்பிட்டு பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வயிற்று புண்களை ஆற்றும் தன்மை இந்த தேங்காய் பூவுக்கு இருக்குது. இந்த தேங்காவிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம்தான் அது. வந்து என்ன பண்ணுன்னா இந்த வயிற்று புண்களை ஆற்றும். அதனால தான் இந்த தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா என்ன காய்கறி சேர்த்துக்கிட்டாலும் காயை எடுத்து போட்டுட்டு திருவி தேங்காயை திருவி மேலே போட்டு அதை வந்து பரிமாறிடுவாங்க. ஏன்னா அப்போ அந்த கொஞ்சம் தேங்காய் உள்ளே போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை வந்து தனியாக ஒரு பண்டம்னு கொடுக்காம தேங்காவை நாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணினாங்க, கோவிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி தேங்காயை எடுக்கணும், தேங்காயை உடைக்கணும், தேங்காயை சாப்பிட்ணும் அப்படின்ற நல்ல விஷயத்த சொல்ல வந்தாங்க. ஆனால் அதை நாம் வந்து நிறைய பேர் இப்போது இந்த காலத்தில் வந்து பல ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வேறு இடத்துலலாம் இது நல்லது இல்லையா அப்படின்ட்டுலாம் அது நடந்துகிட்டே போகட்டும். ஆனால் நம்மளுடைய விஷயம் படி இது ரொம்ப நல்லது. ஆனால் அதே மாதிரி தான் சின்ன கவனம் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா? எதுவுமே சரியான அளவில் எடுத்துக்கணும். அதனால் வேண்டிய அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து பொரியலில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது தேங்காய் அரைச்சி ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த காரக்குழம்புன்னும் போது அதில் பருப்பு இருக்காது, அது வந்து புளி தான் இருக்கும். அப்போது அந்த புளி வந்து அமிலத்தன்மையை வயிற்றுக்குள்ளே ஏற்படுத்தும். அதை குறைக்கிறதுக்காக தேங்காய் கசகசா எல்லாத்தையும் அரைச்சி குழம்புல நம்ம ஊற்றிடுவோம். அப்போது இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த அமிலத்தன்மை குறைந்து நம்மளுடைய வயிற்றில் வந்து புண்கள் போன்ற விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துலேயே நம்மளுக்கு ரொம்பவே குறைவாக இருந்தது. இந்த பல விதமான நோய்கள் இன்றைக்கி பேசிக்கொண்டு இருக்கிற பல நோய்கள் வந்து நம்மக்கிட்ட குறைவாக இருந்தது. ஏன்னா உணவே மருந்தாக வாழ்ந்தவங்க நம்ம. அப்படி பார்க்கும்பொழுது இந்த தேங்காய் வந்து இது வந்து கொழுப்பு இதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், தேங்காய் பூ, தேங்காய்னாலே அதில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது என்னென்னா மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நடுத்தரப்பட்ட ஒரு பின்னலில் தான் இந்த தேங்காயின் கொழுப்பு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா மற்ற கொழுப்புகளை விட இந்த கொழுப்பு வந்து கொழுப்புன்றது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். கொழுப்பு வந்து ரெண்டு விதமாக இருக்கும். நல்லது தேவையான ஒரு கொழுப்பு இருக்குது, தேவையற்ற கொழுப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது தேவையான கொழுப்பு சேரும் பொழுது தான் நம்மளுக்கு ஆற்றல் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் வேலை செய்ய முடியும். அதுக்கு நம்மளுக்கு தெம்பு வேணும் இல்லைங்களா? அந்த தெம்பை கொடுக்குற கொழுப்பு, அந்த கொழுப்புக்கு அடிப்படையாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு மீடியம் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தரப்பட்ட ஒரு பின்னலில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கிறது. தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆய்வுகளில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். காலையில் வந்து நீங்கள் வெறும் பால் கூட குடிக்க வேண்டாம், தேங்காய் பாலே குடிச்சிடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் குடித்தவங்க குடிக்கலாம், அதை தவிர நான் சொல்ல வரேன். அதெல்லாம் குடிக்கிறது கஷ்டன்றதுனால நம்மளுடைய உணவில் நிச்சயமாக தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது, வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காயில் வந்து நுண்கிருமிகள், அதாவது பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தேங்காய்க்கு இருக்குது. அதனால தான் வயிற்று வலி அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து இந்த தேங்காய் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த தேங்காயும் நம்மளுடைய
முகத்தில் மற்றும் உடம்பில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை குறைக்கும் தன்மை வந்து இந்த தேங்காய்க்கு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா வச்சு ஊற வச்சுட்டு நம்ம குளிப்போம். அப்படி இருக்கும்பொழுது முடிக்கு வந்து ஒரு நல்ல கருமை ஒரு பளபளப்பு நிறம் வந்துடும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பேர் வந்து செயற்கை நிறம் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சரியான நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை அழகாக கொஞ்சம் தேய்ச்சி நல்லா குளிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா இது போன்ற விஷயங்கள் வராது. ஆனால் ஏன்னா அது வருமுன் காப்போம் அப்படி தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது என்னாகும், இப்படி வெளி சருமம் மட்டுமல்ல உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளும் நோயின்றி இருக்கும். இதில் வந்து இது வந்து பொதுவாக இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரக்கும் சுரப்பி இருக்குது. அதை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அதிகமாக வைக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய்க்கு இருக்குது. அதை தவிர இந்த தொண்டையில் தைராய்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது வந்து சரியான இயக்கத்துக்கு இது ரொம்பவே உபயோகப்படும். இந்த தேங்காயில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. அதாவது இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் அதாவது ஜீரணத்திற்கு அது உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் காலத்தை வந்து குறைத்து விடும். இது வந்து குறைவாக இருந்தது தான். இது அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ள நிறையா நேரத்துக்கு அப்புறம் தான் அது ஜீரணமாகும். ஆனால் இதுக்கு வந்து குறைவாக தான் இருக்கிறதுனால இது சீக்கிரமாக சுலபமாக ஜீரணிக்கக்கூடிய ஒரு சாதனமாகவும் இதை பயன்படுத்தலாம். அதனால் நிச்சயமாக இது போன்ற ஆரோக்கியமான நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை நாம் எப்பொழுதும் போல் அதிகமாக எந்த இதுவுமே தேவையில்லை. நம்ம பாட்டி சொன்னதை, தாத்தா சொன்னதை, அம்மா சொன்னதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைச்சோன்னாலே நம்மளுடைய வீட்டு சமையலில் தேங்காய் மணம் கமழ தேங்காய் பூ துருவி போட்டு தேங்காய் அரைச்ச குழம்பு வச்சு தேங்காய் போட்ட கூட்டு சாப்பிட்டோன்னா வயிற்று வலி தானே பறந்து போயிடும். செய்து பார்த்துருங்க. நிச்சயமாக இன்றைக்கும் ஆரோக்கியத்தோடு நன்றாக பாரம்பரியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.